ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் 19, 2024. பிராமண குலபூஷணர்களாகிய நாம் அனைவரும் ஈஸ்வரிய கட்டளைகளின்படி நடக்க வேண்டும். பகவான் நமது துணைவராகியிருக்கிறார். ஒவ்வொரு அடிக்கும் அவர் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார். எனவே மனதினை மிகுந்த சக்தி வாய்ந்ததாக ஆக்க வேண்டும். அவர் நமக்கு கூறியிருக்கிறார், நீங்கள் மனதின் எஜமானர்கள், மனம் உங்களது எஜமானன் அல்ல. ஆத்மாவாகிய நான் சுயராஜ்ய அதிகாரியாவேன். மனம், புத்தி மற்றும் சம்ஸ்காரத்தின் எஜமானனாவேன், கர்மேந்திரியங்களின் எஜமானனாவேன் என்ற நினைவை தனக்குத்தான் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிறார். எந்தளவிற்கு எஜமானத்தன்மையின் போதை ஏறுமோ அந்த அளவிற்கு இந்த மனம், புத்தி நமது கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும். ஆனால் அதற்காக மனம், புத்தியை சக்தி வாய்ந்ததாக ஆக்குவது மிகவும் அவசியமானதாகும். மனம் வீணான விஷயங்களில் ஓடுகிறதென்றால் அது பலமற்றதாக ஆகிவிடுகிறது. அதனை பலம் வாய்ந்ததாக ஆக்க வேண்டும். அதற்காக 5 சொரூபங்களின் பயிற்சி செய்வது மிக அவசியமானதாகும். இந்த பயிற்சியின் மூலம் யார் மனதை வென்றவராக ஆகிவிடுகிறாரோ அவரே மாயையை வென்றவராகவும் உலகை வென்றவராகவும் ஆகிவிடுகிறார். இயல்பாகவே அவர் மாயையை வென்றுவிடுகிறார். மேலும் மாயையை வெற்றியடைபவர் உலகையும் வென்றுவிடுகிறார். இயற்கையின் மீதும் வெற்றியடைந்து விடுகிறார். அதாவது அவர் உலகராஜ்ய அதிகாரியாகி விடுகிறார். எனவே நமது 5 சொரூபங்களை முன்னிலையில் கொண்டு வருவோம். அவற்றை அனுபவம் செய்வோம். ஒவ்வொரு சொரூபத்தையும் நான் இதுவாவேன் என்று நன்றாக உணர்ந்து பார்ப்போம். வெறும் எண்ணத்தை உருவாக்குவது மட்டுமல்ல, நன்றாக உணர வேண்டும். அப்போது இந்த 5 சொரூபங்களும் நம் மனதினை மிகுந்த சக்தி வாய்ந்ததாக ஆக்கிவிடும். நமது தூய்மை தன்மையை பர்ஃபெக்ட் ஆக்கிவிடும். நமது சம்ஸ்காரங்கள் தெய்வீகமானவையாக ஆக்கிவிடும். மாயை வென்றவராக ஆக்கிவிடும். மன்மனாபவ நிலையில் நிலைத்திருப்பதும் சகஜமாகிவிடும். அதாவது யோகத்தில் நிலைத்திருப்பது எளிதாகிவிடும். எனவே சில நாட்களுக்காக நன்றாக இதனை பயிற்சி செய்வோம். ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒரு முறை பயிற்சி செய்வோம். காலை மற்றும் மாலை வேளைகளில் நேரம் கிடைக்கும்போது மிக நன்றாக இதனை உணர்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு சொரூபத்தையும் 1 நிமிடத்திற்காக பயிற்சி செய்வோம். மற்றபடி காரியங்களில் பிஸியாக இருக்கும்போது ஒவ்வொரு சொரூபத்தையும் 10 நொடிகளுக்காகவாவது அனுபவம் செய்து பார்ப்போம். முதலாவதாக, நான் ஜொலிக்கக்கூடிய ஆத்மா ஆவேன். முற்றிலும் தன்னைத்தான் முன்னால் நிற்பதாக காண்போம். சாட்சி பார்வையாளராக தனது ஆத்மஸ்வரூபத்தை காண்போம். நான் ஜொலிக்கக்கூடிய ஆத்மா என்னிலிருந்து நாலாபுறங்களிலும் பல வண்ண கிரணங்கள் பரவுகின்றன. தொலை தூரம் வரை பரவுகின்றன. நான் பரம தூய்மையான ஆத்மா ஆவேன். மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவேன். இதுவே எனது உண்மையான சொரூபமாகும். நான் புருவ மத்தியின் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறேன். ஆத்மா உடலில் அமர்ந்துவிட்டதை காண்போம். பின்னர் தன்னைத்தான் உடலுக்கு எஜமானனாக உணர்ந்து பார்ப்போம். நான் சுயராஜ்ய அதிகாரியாவேன். மனம், புத்திக்கு எஜமானனாவேன். கர்மேந்திரியங்களுக்கு எஜமானனாவேன். இவை எனது கட்டளையின்படிதான் நடக்கும் என்று நன்றாக உணர்ந்து பார்ப்போம். இரண்டாவதாக, தனது தேவ சொரூபத்தை முன்னிலையில் கொண்டு வருவோம். ஆதி காலத்தில் இவ்வாறுதான் நான் இருந்தேன். எத்தனை தெய்வீகமான சொரூபம்! ஒளிமயமான முகம், தங்கம் போன்ற உடல், முழுமையான தூய நிலை, தலை மீது இரட்டை கிரீடம், அளவற்ற செல்வம், சொத்துக்கள், சுகம், அமைதி நிறைந்த நிலை, நாலாபுறங்களிலும் தங்க அரண்மனைகள், வீடுகளின் முற்றங்களில் புஷ்பக விமானங்கள் நிற்கின்றன. இது நானே ஆவேன். பிறகு பூஜைக்குரிய சொரூபத்தை முன்னிலையில் கொண்டு வருவோம். நான் மகாவிஷ்ணுவாக இருக்கிறேன். சேஷனாக படுக்கையில் வீற்றிருக்கிறேன். அல்லது விக்னங்களை அழிக்கக்கூடிய விநாயகராக இருக்கிறேன். அல்லது அஷ்டபுஜங்களை கொண்ட தேவியாக இருக்கிறேன் என்று மனம் விரும்பிய பூஜைக்குரிய சொரூபத்தை நினைவு செய்வோம். என் முன்னிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாவனையோடு என்னை நினைவு செய்கிறார்கள். எனது தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
நான் அவர்களுக்கு வரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். பின்னர் பிரபுவின் பாலனையில் வளரக்கூடிய பிராமண ஆத்மா நான் என்று பயிற்சி செய்வோம். பின்னர் நான் பரிஷ்தாவாக இருக்கிறேன் என்று பயிற்சி செய்வோம். டபுள் லைட்டாக இருக்கிறேன். பூமிக்கு மேலே மிதந்து கொண்டிருக்கிறேன். எனது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் கிரணங்கள் வெளிப்படுகின்றன. மேலே இருந்தும் பாபாவின் கிரணங்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறு ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு முறை 5 சொரூபங்களை என்று பயிற்சி செய்வோம். ஓம் சாந்தி.